நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான ஜாஷுவா டிவியினர்களே, உங்கள் யாவருக்காகவும் நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெப பேரலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் தந்த அத்தனை ஜெப குறிப்புக்கும் தேவன் சீக்கிரம் பதில் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன், நம்பிக்கையோட சத்தமாக சொல்லுங்களேன். நான் அனுப்பின என்னுடைய ஜெப குறிப்புக்கு, நான் பண்ணின என் ஜெபத்துக்கு தேவன் இந்த மாதத்தில் பதில் தருவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். சத்தமா கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கிற தெய்வன். ஆமேன். என் ஆண்டவர் விதமாய் சொல்வார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று நீங்கள் நம்பினால் கட்டாயம் இந்த மாதத்திலே தேவன் உங்களுக்கு சொன்ன அத்தனை காரியத்தையும், தேவனிடத்தில் நீங்கள் கேட்ட அத்தனை காரியத்தையும் தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அப்படியே தேவன் செய்வாராக. இந்த நிகழ்ச்சியில் நாம் செல்லும் முன்பதாக ஒரு ஜெப குறிப்புக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த ஜெப வேளையிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் ஜெபிக்கும்படி நான் உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன், தயவாய் கேட்கிறேன். எனக்கு அன்பான வாலிபர்களே, பெரியோர்களே, அருமையான சகோதரனே சகோதரிகளே, இந்த ஜெப குறிப்பை கொஞ்சம் கவனியுங்கள். இன்றைக்கு தற்கொலை என்பது ஒரு சாதாரணம் போல் இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் எடுத்த சின்ன காரியத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். அவ்வளோதான், இனி வேண்டாம் நம்ம செத்துறணும், இனி வேண்டாம் நம்ம செத்துறணும். சாவதற்காக தேவன் உங்களை படைத்தார், சாகத்தான் போகிறோம். தன் நாளுக்கு முன்பதாக நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஐயா அம்மா, உங்கள் நாளுக்கு முன்பதாக நீங்கள் ஏன் சாக வேண்டும்? சிலர் என்னோடு பேசுவதுண்டு சொல்கிறார்கள், ஐயோ எனக்கு மனசு போராட்டமாக இருக்கு, செத்துறலாம் போல இருக்கு, செத்துறலாம் போல இருக்கு. எல்லாருக்கும் சாவு நிச்சயம்தான், யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நீயாய் சாவை தேடிக்கொள்வாயானால் எல்லா மதமும் சொல்கிறது சொர்க்கம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று. தற்கொலை செய்தவர்கள் சொர்க்கத்துக்கும் பரலோகத்துக்கும் போவார்களோ? போக முடியுமோ? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, யோசித்து பாருங்கள். எந்த பிரச்சனைக்கும் சாவு தீர்வல்ல. அதற்கு ஒரு சொல்யூஷனை தேவன் தருவார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமாக இருந்து போராட்டத்தை வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்களானால் வேதத்தை நீங்கள் நன்றாய் பாருங்கள். போராட்டம் இல்லாத கிறிஸ்தவம் வாழ்வு இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்வு இல்லை. அன்றைக்கு சிறுவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வோம் என்று தெரியாமல் கடல் முன்னே இருந்தது, ஆறு முன்னே இருந்தது. ஆனாலும் அதற்கு ஊடே தான் வழியை தேவன் தந்தார். ஆம், இந்த பிரச்சனைக்கு ஊடே தான் தேவன் உங்களுக்கு உயர்வை தருவார். இந்த பிரச்சனை வேதனைக்கு வருவேதான் ஊடே தான் உங்களுக்கு உயர்வை தந்து உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை, உங்களை தாழ்த்துகிற, உங்களை எப்படியாயிலும் இந்த பதவியிலிருந்து இந்த வேலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு தேவன் கற்பிப்பார். ஆமேன் 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 சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். தேவன் அதை செய்வார், செய்ய வல்லமை உள்ளவர் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆம், நான் இன்றைக்கு அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. ஐயா அம்மா, இன்றைக்கு இந்த பொல்லாத பிசாசானவன் கற்பிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த கேமுகளில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னக்கிட்டி சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க, அவங்களுடைய சொந்தங்கள் விளையாடும். அந்த அந்த பிள்ளைங்கள்லாம் வெளியிலேருந்து தெருவிலேருந்து விளையாடுவாங்க. பழைய விளையாட்டுகள் அப்படி தானே. நாமெல்லாம் விளையாடி இருக்கிறேன், நொண்டி அடித்து கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லி பழைய விளையாட்டுகள் விளையாடும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்பதை பெரியோர்கள் சொல்லுவார்கள். ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டால், ஏதோ ஒரு யாராவது ஒரு பையனை அடிச்சுட்டா உடனே சொல்லுவாங்க, ஏன் நீ அவனுக்கு மச்சான் தானடா, நீ அவனுக்கு மாப்பிள்ளை தானே, அவனை அடிக்கக்கூடாதா, ஒரு அடி அடித்தா நீ குறைஞ்சா போவ, அதெல்லாம் ஒரு பெருசா சும்மா அப்படிம்பாங்க. இப்போ பிள்ளைங்க வெளியே விளையாடுவது இல்லை, வீட்டுக்குள்ளே தான் விளையாடுகிறார்கள். எதில்? செல்ஃபோனில். அதில் ஒன்று கொல்லு இல்லாட்டி செத்துரு, ஒன்று கொன்று, உனக்கு முன்னால் இருக்கிறவங்க கொன்று, இலையில் நீ செத்துரு. இதுதான் இன்னைக்கு, இதுதான் இந்த பிள்ளைகள் மனதிலே பதிகிறது. பிள்ளைகள் இன்னைக்கு காலேஜில் தூக்கு போட்டு செத்துறதான், ஸ்கூலில் தூக்கு போட்டு செத்துறதான், வீட்டில் தூக்கு போட்டு செத்துறதான்.
ஈஸியாக அவன் போயிருந்தான், அப்படித்தானே? செத்துருதான், ஒருவேளை செத்துருதாங்க. அவங்க பேரண்ட்ஸ் தினம் தினம் சாவுதாங்க தெரியுமா? அவங்க சொந்த வந்தான் தினம் தினம் அவனை நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கிறது தெரியுமா அவனுக்கு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை யாருக்காவது சாகன்னு என்ன வந்துச்சுன்னா நீ ஒரே நாளில் செத்துருவ. ஆனால் உன்னை நினைச்சு எங்கேயோ இருக்கிற ஒரு சொந்தம் தினம் செத்துக்கிட்டு இருக்கு. உன் தாய் தகப்பன், உன் அண்ணன் தம்பி, உன் மனைவி, உன் கணவன் தினம் சாவுவாங்க. மறந்து போகாது, அதன் பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, மறுமை என்று இருக்கிறது. அதிலும் நீ தினமும் துன்பத்தை, வேதனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். தற்கொலை வேண்டாம், தற்கொலை எண்ணங்கள் வேண்டாம். இந்த பிசாசானவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேளாதே. அவன் அப்படியே சொல்லுவான், இனி நீ வாழ முடியாது, இந்த தப்பு பண்ணிட்ட, நீ வாழ முடியாது, இந்த காரியத்தில் நீ இந்த தோல்வி அடைஞ்சிட்ட, இந்த வியாபாரத்தில் தோத்துட்ட, நஷ்டமாயிட்ட, இனி நீ வாழ முடியாது. அதான் சொல்லுதான். இல்லை, நீங்கள் சொல்லுங்க, பொல்லாத பிசாசே, இது கடனை எனக்கு ஒரு பெருசு இல்லை, என்னை உருவாக்கினவர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், இந்த ஜீவனால் இன்னும் நல்ல வேலை செய்து இந்த கடனை அடைத்து இதைவிட பெரிய ஆசீர்வாதத்தில் நான் இருப்பேன் என்று நீங்கள் நம்புங்க. உங்களால் முடியும். உங்களை நீங்களே நம்பாட்ட உங்களை யார் நம்புவா? அப்படி தானையா? உங்களை நீங்களே நம்பட்டா? சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை உள்ள எங்கள் பரலோக பிதாவே, தற்கொலை எதற்கும் தீர்வல்ல என்று என் ஜனங்களுக்கு தெரியட்டும் அப்பா. மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள், அதிகாரிகள் தற்கொலை செய்தார்கள், ஐயோ காக்கக்கூடிய அதிகாரிகள் கூட தற்கொலை செய்கிறார்கள், பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள், அதிக சம்பளத்தில் இருக்கிறவர்கள் கூட தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை எதற்கும் முடிவல்ல. தற்கொலை எண்ண வேண்டாம். என் ஜனங்களை சாக தூண்டுகிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னிடமும் இந்த பொல்லாத வல்லமைகள் இனி வாழ்வு வேண்டாம், இன்னி வேண்டாம், நீ செத்துருன்னு சொல்லுதுன்னா இன்னைக்கு நீ அடையாளம் கண்டுகொள். பிசாசின் வார்த்தை அது. நீ சாக படைக்கப்பட்டவன் அல்ல. உன் நாளுக்கு முன்பாக நீ ஏன் சாக வேண்டும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். வேலையில் இருக்கிற துன்பத்தினால் மனம் கசந்திருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. மேல் அதிகாரிகள் மூலமாய், சொந்தங்களின் மூலமாய் மனம் கசந்து என்ன செய்வோம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனதிறங்குங்கப்பா, பிரச்சனைகள் மாறட்டும். தேவனே, நீர் இவளோடு இருக்கிற என்பது ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும். விசேஷமாய் கணவன் மனைவிக்குள் போராட்டம், ஐயோ நீ சாவதியா நான் சாவதியா என்று சொல்லி இருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனே, பிள்ளைகள் ஆண்டவரை பிரிந்திருக்கிறது நல்லதில்லை, சேர்ந்து வாழணும் ஆண்டவரே. இவர்கள் மனதார உம்மை நோக்கி பார்க்க தேவனே, இந்த பிரிவினையின் ஆவிகள் வெளியேறட்டும், தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும். கர்த்தாவே, அநேக பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், ஐயோ என் தகப்பன் என்னை புரிந்து கொள்வதில்லை, என் தாய் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நான் என்ன செய்வேன், செத்துட்டான் நல்லது போல இருக்குன்னு சொல்லுதான். பொல்லாத பிசாசின் தந்திரம். சகோதரனே, சகோதரியே, எனக்கு அன்பான வாலிப பிள்ளையே, நீ அறிந்து கொள், நீ வாழ வேண்டும். உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வாய். மறந்து போகாதே. உன் நாளுக்கு முன்பாக நீயே முடிவை தேடிக்கொள்ளாதே, அது நல்லதல்ல. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலன் தந்து பாதுகாத்துள்ள இடத்தும் உம்முடைய பலத்த கருத்துக்குள் நான் உம்முடைய அடிமைங்கிற அதிகாரத்தோடு வைக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்து அனுப்பியிருக்கிறார். உங்களிடத்தில் வேத புத்தகம் இருக்கிறதா? தயவா என்னோடு திருப்புங்களேன். சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம். சங்கீதம் 37:34 இவ்விதமாய் சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் விதமாய் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வது யாரென்றால் சிலர் மாத்திரமே. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த ஜெபத்துக்குள்ளாய் உங்களை அழைத்து வர இருக்கிறேன். ஒரு பட்டணத்திலே ஒரு அருமையான வாலிபன் படித்தான்,
நன்கு படித்தான், வேலையோ இல்லை. ஒவ்வொரு இடமாக போவான், இருக்கிற பணங்கள் காலியாகும், திரும்பி வருவான், மறுபடி வேறு இடத்துக்கு போவான், அதே நிலைமை. என் படிப்புக்கேற்ற வேலை இல்லையே வேலை இல்லை என்று ஒவ்வொரு இடமாக போய் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வருவான். நான் இதை படித்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் இந்த படித்திருக்கிறேன், எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று தெரிந்த நபரிடமும் சரி போகிற இடமெல்லாம் கொடுத்து வருவான். எல்லா பாமும் கொடுத்தாச்சு. நாளானது, எங்குமே உனக்கு வேலை இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் வீட்டிலே தருத்தரத்தின் நிமித்தம் கூப்பிட்டு அந்த கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான். கூலி வேலைக்கு போவது, தனக்கு கிடைக்கிற இந்த சொற்ப வருமானத்தில் வாழ்வது என்று அவன் தன் நிலையை மாற்றிக்கொண்டான். கொஞ்ச நாள் ஆனது, போஸ்ட்மேன் வருகிறார், அவருடைய தாயாரிடத்தில் கொடுக்கிறார். உனக்கு லெட்டர் வந்திருக்கு, உனக்கு லெட்டர் வந்திருக்கு பாரு. இவனுக்கு ரொம்ப வருத்தம். ஏனென்றால் அப்பப்போ மறுபடியும் லெட்டர் வரும், நீங்கள் அங்கே இன்டர்வியூக்கு வாங்க, இங்கே வாங்க, அங்கே வாங்கன்னு. இனிமேலும் நான் உழைச்சி வேலை தேடுதாப்பில் இல்லை, இனி என்னுடைய தலைவிதிக்கு வேலை கிடையாது, இனி அவ்வளோதான்னு சொல்லி இவர் நினைத்து கொண்டார். வருகிற லெட்டரெல்லாம் வாங்கி அந்த அம்மா பத்திரமாக சேர்த்து வைத்திருந்தது. ஒரு நாள் வேலை இல்லாததினாலே இவனுக்கே போர் அடிச்சு, அந்த லெட்டர்லாம் பார்ப்போமே எங்கேருந்துலாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கிறது. வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. இவன் விரும்பின வேலை, இவன் விரும்பி காத்திருந்த வேலை வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தேன். ஆனால் இவன் பார்க்கவில்லை. மன விரக்தி. இன்றைக்கும் நான் சொல்லுவேன், காத்திருந்து ஒருவேளை நீயும் உன் இலக்கை நீ அடையாமல், உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் நீ கிடைத்ததை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ. இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்வேன். வேதத்திலே என்னோடு திருப்புவீர்களா? சங்கீதங்களின் புத்தகம் அதே 37, 34 வைத்துக் கொள்ளுங்கள். அதில் விதமாய் சொல்கிறது பாருங்களேன், அவருடைய வழியை கைக்கொள்ளென்று, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். காத்திருக்கிறது நல்லதுதான், காத்திருக்கிறது எல்லாரும் இருந்துடலாம். அவருடைய வழியை கை கொள்ளணுமா? அவருடைய வழி, துன்மார்க்கன் வழியை ஆராயாதே என்று சொல்லியிருக்கிற தேவன் கர்த்தருடைய வழியை நீ ஆராய்ந்து பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய வழியை கைக்கொள். நான் இதற்கு ஒரு நபரை காண்பித்து கொடுக்கலாம் என்றால், அருமையான யோசேப்பு என்ற ஒரு மனிதரை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அவர் ஒரு சொப்பனம் கண்டார். அவர் எல்லாரையும் ஆளுகை செய்கிறது போல ஒரு சொப்பனம். இன்றைக்கும் அநேகர் வாலிபர்கள் சொப்பனம் காண்பார்கள், நல்ல வேலையில் இருப்பது போல. அவன் அப்படித்தானே? கர்த்தர் உங்களுக்கு அப்படியே தரட்டும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான், நல்ல இடத்துல கல்யாணமாகுது போல காண்பாங்க, அப்படியே ஆகட்டும். குழந்தை இல்லாதவர்கள் தனக்கு இரட்டை குழந்தை பிறந்தது போல கனவு காண்பார்கள். நான் சொல்லுவேன், அப்படியே ஆகட்டும். அன்றைக்கு அந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் காண்கிறார். தான் ஒரு பெரிய அதிகாரி போல் இருக்கிறதாகவும் எல்லோரும் தன்னை வணங்குறது போலவும் கண்டு தகப்பன்கிட்ட சொல்லுகிறார், சகோதரன்கிட்ட சொல்லுகிறார், எனக்கு அனுமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சொப்பனத்தை மாத்திரம் இவர் கண்டிருக்க மாட்டார். அப்படித்தான் என்னுடைய கற்பனை. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நான் நம்புகிறேன் இருக்கலாம். இதற்கு முன்பதாக அநேக சொப்பனங்களை, தரிசனங்களை இவர்கள் குடும்பத்துக்கு சொல்லி இருப்பார். அந்த தரிசனம் சொப்பனம் நடந்ததினால்தான் இவன் சொன்னது பலிக்கும் என்று இந்த குடும்பத்தார் நம்பினார்கள். ஆமென் தானே? இல்லாட்டி நம்புவாங்களா? நம்பி இருக்க மாட்டாங்க.
இந்த குடும்பத்துக்கு இது சம்பவிக்க போகுது என்று இவர் சொல்லியிருப்பார். அருமையான தேவமனிதர் யோசேப்பு, அது நடந்ததை இவர்கள் பார்த்திருப்பார்கள். இன்ன காரியம் நம்முடைய தேசத்தில் நடக்கப் போகிறது என்று இவர் சொல்லியிருப்பார். அதை நடந்ததை இந்த சொந்தங்கள் உடைய சகோதரர் தாய் தகப்பன் கண்டிருப்பார்கள். அதனால் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அண்ணன் தம்பிக்கு, என்னடா இவன், நம்மெல்லாம் இவனுக்கு கீழே இருப்போமா, இவன் மேலே இருப்பானா, விடுவோமா நம்ம, அப்படி தானே. இன்றைக்கும் அதுதான் நடந்து வருகிறது எல்லா தேசத்திலும். எந்த தேசமும் இதற்கு பாகுபாடல்ல, தப்பினது அல்ல. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளி என்று சொன்னது போல, எனக்கு மேலே வரவா வெற்று, எனக்கு பிற வந்தவன், எனக்கு பிறகு வந்தவன் இவ்வளவு வசதியாக வரவா, இவ்வளோ மதிப்பு குறைவா, இவ்வளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவா, விட்டுறக்கூடாது, ஏதாவது ஒரு வழியில் இடைஞ்சல் பண்ணு. இன்னைக்கு நடக்கிறதா? உங்களுக்கு நடக்குதோ? கர்த்தர் நம்மோடு தான். அந்த யோசேப்பை பாருங்களேன். இவங்க நினச்சாங்க உலக பிரகாரமாக இவனை எங்கேயாவது பண்ணிட்டா தடுத்துடலாம்னு. பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் தடுக்க முடியாது. ஆமேன் ஆமேன் ஆமேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் தந்திருக்கிற என்னுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகமும் இந்த உலக மனுஷனும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் சேனைகளின் கர்த்தருடைய வழியை கை கொள்கிற மனிதன் நான் என்று சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தருடைய வழியை கை கொள்கிற மனிதனுடைய வழியை அந்த உயர்வை ஒரு மனிதனும் தடை செய்ய முடியாது. இவங்க இப்போ குத்தாச்சு, இஸ்மாயில் குத்தாச்சு, ரெண்டாவது போத்திபார் குத்தாச்சு, அங்கே எல்லாம் போயாச்சு. ஆனால் அவர் வழியில் உத்தமமாக இருந்திருக்கிறார். பாருங்களேன், யோசேப்பு உத்தமமாக இருந்திருக்கிறார், அவருடைய வழியை கை கொண்டு இருக்கிறார். சுமார் 16 வருடம் காத்திருந்திருக்கிறார். சம்பவம் நிறைவேறினதா? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா துரியோத்தனமாக 2 நேரம் போய் விழுந்தோம். மேலே யார் இருக்கான்னு தெரிஞ்சு, அந்த ஆதியாகமம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், மேலே இருக்குது தான் இஸ்மவேலிட்ட விற்று போட்ட யோசேப்பு தான், தான் அடிமையாக விற்று போட்ட யோசேப்பு தான், தான் குழிக்களை தள்ளி விட்ட யோசேப்பு தான்னு தெரிஞ்சு போய் முன்னால் என்ன சொல்லுவாங்க, நான் உமக்கு அடிமை. தரிசனம் நிறைவேறியது. உனக்கும் சகோதரனே சகோதரியே, நீ கண்ட தரிசனம் சீக்கிரத்தில் நிறைவேற இருக்கிறது. நீ கண்ட தரிசனத்தை தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். நீ கண்ட தரிசனத்தின் நிமித்தம் ஒருவேளை நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பாயானால் அதுக்கு ஒரு முடிவு வருகிறது. நீ கண்ட தரிசனத்தின் நிமித்தம் தேவன் உன்னை ஒருவேளை கடினமான பாதையில் நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற போறதும் உண்மை. அது இப்பொழுதே நடக்க இருக்கிறது. என் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, என் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஐயா யோசேப்பை பாருங்கள். போத்திபாரின் வீடு மனிதனுக்கு மனித இச்சைகளை தீர்த்து கொள்ள அவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னார், வாலிபன், நான் கர்த்தருடையவன், கர்த்தருடையவன், நான் கர்த்தருடைய வழியை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வழியை உறுதியாய் கை கொண்டிருக்கிறார். என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேகர் மனம் இழகி போகிறார்கள். தான் யார் என்பதை மறந்து மனம் இழகி தன் மனம் போல் வாழ்ந்து தன் தரிசனத்தை இழந்து போகிறான். கர்த்தர் எனக்கு செய்யலை. ஐயா, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர, நன்மையை தர, எல்லாவற்றையும் தரத்தான் விரும்பினார். ஆனால் நீ உன் சுயமாய் எடுத்துக்கொண்டாயே முடிவை. எனக்கு ஒரு சம்பவம் அடிக்கடி ஞாபகத்துக்கு ஒரு சொல்லி இருக்கலாம், இன்றைக்கும் சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஒரு போதகர், அந்த போதகரிடத்தில் ஒரு தரித்திரமுடைய ஒரு வாலிபன் வந்திருக்கிறான். ஐயா, வாழ்வு கசக்கிறது, எனக்கு நான் செத்தால் நல்லது போல இருக்கிறது, என் படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. சபையாய் ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அநேகருக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு மகனாய் மாறிவிட்டார். காலம் போனது. இந்த போதகரின் மருமகன், மகளை திருமணம் செய்த மருமகனுக்கு வேலை இல்லை. இவர் அநேகருக்கு வேலை கொடுக்கிறார். உடனே இவர் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அநேகருக்கு வேலை கொடுக்கிறீர்கள் உங்கள் கம்பெனியிலே,
என் மருமகனுக்கு ஒரு வேலை கொடுங்கள் ஐயா, என் மருமகனை ஏதாவது ஒரு வேலையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் பணிவாய் சொல்லியிருக்கிறார், ஐயா, தேவன் உங்கள் மூலமாக எனக்கு தந்த பிச்சை, நான் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். இவருக்கு போதகருக்கு ரொம்ப சந்தோஷம். மருமகனை பார்த்து சொல்லியிருக்கிறார், மருமகனே, நாளை நீங்கள் போங்கள், அவர் உங்களுக்கு தேவையான நன்மையை செய்வார், நீங்கள் அவரை பார்க்க போங்கள் என்று சொல்லிவிட்டார். உடனே போயாச்சு. அப்படியே நம்மளால் அப்படி கோட் பட்டு ஜம்முன்னு அப்படி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போகையும் இவருக்கு தான் தெரியுமே, ஒன்றுமே சொல்லலையா, அவருடைய பெயரை சொல்லி, வாங்க வேலைக்கு, எனக்கு என்னுடைய இந்த கம்பெனியில் வேலைக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னால் தென்னை மரத்துக்கு தண்ணி பாயுது, அது அப்படி இந்த மாமரத்துக்கு திருப்பி விட்டு வந்துருங்கன்னாரு. எடுத்தாரு பாருங்க ஓட்டம். வீட்டில் வந்து நின்றுருக்கிறாரே, குடும்பமாக எழுதியிருக்கிறார்கள். மறுவாரம் ஆராதனைக்கு இந்த அருமையான தேவமனிதர் போகையும் அந்த பாஸ்டர் கேட்டிருக்கிறார், ஏனையா எங்கள் மருமகனை இப்படி கேவலப்படுத்தி விட்டீர்களே என்று கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், ஐயா, நீங்கள் நினைப்பது தவறு, நான் உங்கள் மருமகனை வேலைக்காரனாய் வைக்க விரும்பவில்லை, என் வீட்டுக்கு எஜமானாய் வைக்க விரும்பினேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாரா என்று நான் பார்க்கத்தான் அவரை இப்படி சொன்னேன். அவர் அடைக்க போயிருக்க வேண்டாம், சரின்னு கேட்டிருந்தா போட்டு பின்னால போயிருந்தா போதுயா. எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் அங்கே என்னுடைய தோட்டத்திலே, இவருக்கு நான் இந்த வேலையா கொடுப்பேன், இவர் கீழ்ப்படுகிறாரா என்று நான் பார்த்தேன், இவர் கீழ்ப்படியவில்லை. நான் உங்கள் மருமகனை வேலைக்காரனாய் வைக்க விரும்பவில்லை, அவனை உயர்ந்த இடத்தில் நான் வைக்க விரும்பினேன், இழந்து போனானே என்று. நீங்களும் ஒரு வேளை சோதிக்கப்பட்டு பின்வாங்கி போனீர்களோ? யோசேப்புக்கு வராத சோதனையா? என்ன விதத்தெல்லாம் சோதனை வருகிறது பாருங்களேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, ஐயா, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமாய் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் நீ கொஞ்சம் காத்திருப்பா, ஆனால் அது தாமதிக்காது, நீ காத்திரு. நான் உங்களோடு பேசுவராக. ஏதோ ஒரு தரிசனம், ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டு நீ பின்வாங்கி போயிருக்கலாம். என் அன்று உங்களோடு பேசுவாராக. ஆபிரகாம் என்று ஒரு மனிதர் இருந்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டான் என்று. 25 வருடம் காத்திருந்தார் ஆபிரகாம். எதற்கு? ஈசாக்கை பெற்றெடுக்க. ஈசாக்கை பெற்றெடுக்க இஸ்மவேல் வருகிறார். இஸ்மவேலை பார்த்து எல்லோரும் சிலர், இல்லையா, இனி எங்க அவளுக்கு பிள்ளை பிறக்க போகுது, இதுதான் உன்னுடைய பிள்ளை. கர்த்தர் சொல்றார், இல்லை, உனக்கு தருவேன், உனக்கு தருவேன், வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு தருவேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்களும் ஒரு வேளை உங்கள் தகுதிக்கேற்ப வேலை இல்லை என்று நீங்கள் இருக்கலாம். கர்த்தருக்கென்று காத்திருக்காமல் அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். சவுல் என்று ஒரு ராஜா இருந்தார். கழுதை மேய்க்க போனவனை ராஜாவாக்கினார். இந்த கழுதை மேய்க்க போனவர் ராஜாவானார். ராஜாவானதும் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாக சாமுவேல் ஐயா அநேக ஆலோசனை சொல்லி வந்தார். இது அதுக்கெல்லாம் கேட்காம, நான் வாரப்பா, நான் பலியிட வருகிறேன் என்று சொன்னதும் தாமதமாயிற்று. அவ்வளவுதான், இவரே ஒரு முடிவு எடுத்துட்டார். இன்னைக்கு இப்படித்தான் நிறையா, கொஞ்சம் தாமதம், கர்த்தர் உனக்கு பிள்ளையை தருவார், ஐயோ 2 வருஷம் ஆயிட்டு இன்னுமே பிள்ளையை தருவார். என்ன ஆண்டவருக்கு கூடாத காரியம் உண்டோ? மலடியே பிள்ளை தாழ்ச்சி ஆக்குறாரே, ஒன்றுமில்லாத தரத்தினை உயர்த்துகிறாரே, கழுதையை தேடி போனவனை ராஜாவாக்கினாரு. கழுதையை தேடி போனார். அவர் ராஜ குடும்பம் அல்ல. முதலாவது இஸ்ரவேலிலே
தம்முடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு தெரிந்து கொண்ட மனுஷனுடைய பெயர் சவுல். தாவீதையும் பாருங்களேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு அரசனானார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயா அரசனானவன் ஆடு மாடு மாடி போரு நேபுகாத் நேச்சார் என்று ஒரு மனிதர் இருந்தார். ஆடு மாடு போரு பில்மைந்தார். ஆடு மாடு தேடி போனதெல்லாம் ராஜாவாக்குனார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறதோ? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற உன் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீ முதலாவது நம்பு. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை கவனிக்கிறார். நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு அப்படியே செய்வார் என்று நீ நம்பும் பொழுது தேவன் அப்படியே செய்வார். உன் காத்திருத்தலுக்கு, உன்னுடைய அந்த இவ்வளவு நாள் அந்த தாமதத்துக்கு தேவன் உனக்கு ஏற்ற பலனை அல்ல, அதற்கு மேலான நன்மையை ஆசீர்வாதத்தை தந்து உன்னை உயர்த்துவது அதிக நிச்சயம். தெரிந்து கொள், காத்திருப்பது கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது நல்லது. நன்மையை சுதந்திரித்துக் கொள்வாய். கண்களை மூடி, மகா இரக்கும் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துக்கு வந்தீர்கள் அப்பா. தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரட்டும். எதையெல்லாம் காத்திருந்தாரோ, தரிசனத்தின் நிமித்தம் ஊழியத்திற்காய் காத்திருந்தாரானால் அதற்கு ஆண்டவரே ஏற்ற காலத்தில் தந்ததுக்காய் சோத்திரம். வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாரும். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கடன் பிரச்சனையோடு இந்த மாதமும் நான் இருக்கிறேனே என்று, இந்த விடம் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குமோ என்று இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறட்டும். பிதா குமாரன் பசுத்தாவின் பேராலே நான் நம்முடைய இடமே அதிகாரத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே.